என்ன இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க? வேற என்ன செய்யறது? எங்க அண்ணன் தங்கி சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கிளன்மார்க்கன் பிக்னிக் போறோம். நீங்களும் வரணும். என்னால வர முடியாதுமா. பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. வேணும்னா ராதாவை கூட்டிட்டு போயேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் எப்படி போறது? இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீங்க வந்தே ஆகணும். ராதா, ஷாலு ஆசையா கூப்பிடுறா, போயிட்டு வாமா. சிரிச்சிட்டாங்க, கண்டிப்பா வருவாங்க. இந்த பிஸ்கட் சாப்பிடு. ராதா எங்க? அது ராதா, ஏன் இந்த பூவை கீழே போட்டுட்டீங்க? உங்க கூந்தல்ல இந்த பூ இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் இந்த பூவை உங்க கூந்தல்ல நேராகவே கேட்கிறேன் ஒரே பதில் நீ என்று கூறடி. நேராகவே கேட்கிறேன் ஒரே பதில் நீ என்று கூறடி. ஏன் இன்னுமே உன்னிடம் மௌனமோ கண்மணி? நானாகவே பேசவோ பதில் தரும் நான் கொண்ட மௌனமே. ஓராயிரம் வார்த்தைகள் வேண்டுமோ இன்னுமே? நேராகவே கேட்கிறேன் ஒரே பதில் நீ என்று கூறடி. செவ்வானமோ உந்தன் தேகம் கூரடி கண்ணே. சிற்றாடையா இந்த நேரம் மூடவோ அன்பே. உனதன்பு ராஜாங்கம் பிறர் காணக்கூடாது. நான் காணவும் நாணமோ நேராகவே கேட்கிறேன் ஒரே பதில் நீ என்று கூறடி.
நேராகவே கேட்கிறேன் ஒரே பதில் என்று கூறடி. இதுதான் உண்மை. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தான் இப்ப வந்தேன். ராதா வாம்மா, இவர் உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா வா. பிக்னிக் போயிருந்ததா ஐயா சொன்னாரு. கொடுத்து வச்ச மருமக. இந்த காலத்துல வயசு பொண்ண, அதுவும் விதவைய தனியா யார் பிக்னிக் அனுப்புவாங்க? அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பெரிய மனசு, எங்க வேணும்னாலும் அனுப்புறீங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, பெரிய மனுஷன். அவருடைய மருமக விதவை ஆயிடுச்சு. பூட்டி வச்சிருவாரு சார். சின்ன வயசு விதவைகளை ஊர் மேய அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாரு. Don't talk like that. கோச்சுக்காதீங்க, நான் ஒரு உளறுவாயன், உண்மையை சொல்லிட்டேன். இந்தாமா மாதவி, உங்க அக்கா மாதவி கொடுத்து அனுப்பிச்சது. காத்து கருப்பு படாம இருக்க அனுமார் பூஜை போட்டது. குழந்தைக்கு போடு, நல்லது. அப்படியே நீ கூட வந்தீனா மாதவி, உங்க அக்கா மாதவியையும் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எங்கேயும் வர முடியாது. சரி, இந்த சங்கிலியாவது வாங்கிக்க. வேண்டாம். சரி, ராதாவுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்களே போய் குழந்தையை போட்டுடுங்க. நல்லது சார், எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பியூட்டிஃபுல், ஐ மீன் அழகான குழந்தை. அவனை தொடாதீங்க. பெத்தவளுக்கு கூட பொத்துக்கிட்டு வராது, உனக்கு எதுக்கு இந்த ஆத்திரம்? நீங்க எங்கேருந்து போலாம். ஒண்ணும் தெரியாத பாப்பா, பழசையெல்லாம் மறந்துட்டியா? அந்த வரவு முடிஞ்சு போச்சு. முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்க மனசுல கருணையே இல்லையா? கருணையா? அது என்கிட்ட நிறைய இருக்கு. பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அதுக்கு தகுந்த விலை கொடுத்தா கருணை மழை பொழியும். இந்த பொறுக்கிக்க. ஆனா போயிடு, இந்த பக்கம் வராத. லட்சுமிய வீசி எறிஞ்சிட்ட. கீழே இருந்தாலும் பணம் பணம் தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்ட, அடுத்தது கொடுக்கத்தான் போற. கெட் அவுட். இந்தா பாப்பா சங்கிலி. அந்த சங்கிலியை யார்கிட்டையும் காட்டிடாத. ஏன்னா அது அசல் இல்ல, ஒன்ன மாதிரி டூப்ளிகேட். வரட்டா? ஏன் சிரிச்ச? சிரிச்ச தப்பா? உன்ன மாதிரி அழகி சிரிச்சா என்ன மாதிரி எழசுக்கு சிவ்வுன்னு இழுக்குது. ஆசைய தங்கச்சங்கள் கொடுத்தா இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. இத நீ வச்சுக்க, உன்னை நான் வச்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப குறும்பு. மீனா, ஏய் வரட்டா? ஏய், இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, பூனை வந்தது, கது சாத்து போன. புரியுது புரியுது. ஒரு நாளைக்கு அந்த பூனைய கையும் களவுமா பிடிக்கிறேன். ஐயா கூப்பிடுறாரு, சாப்பாடு ரெடி பண்ணு போ. சிப்பா போன. என்னப்பா இன்னைக்கு அதிசயமா இருக்கு, வெறுங்கையோட வந்திருக்கிற? நானே தரேன். இந்தா சாப்பிடு. வேண்டாம் சார், நான் இப்போ ட்ரிங்க் சாப்பிடுறது இல்லை. ஏன், உன் கவலை எல்லாம் தீந்து போச்சா? என்னன்னு சொல்லுப்பா. ராதா எனக்கு இருந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்திட்டேன். யாரு? அந்த கோபிநாத் மருமகளா? ஆமா சார். அப்படியா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை. அட நீ ஒண்ணுப்பா, இந்த காலத்துல இதெல்லாம் தப்பே இல்ல. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு உங்க 2 பேரையும் கிளப்ல பார்த்தேன்ல, அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? ராதா உனக்கு பொருத்தமான பொண்ணுன்னு. சார்
நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ட்ரிங்க்ஸை நிறுத்தவே முடியல. ராதா உன்னை கட்டுப்படுத்திட்டான்னா அவதான் உனக்கு சரியான மனைவியா இருக்க முடியும். எதுக்குப்பா யோசிக்கிற? ப்ரொசீட். நான் கோபிநாத் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றேன். அட சோடாவாவது சாப்பிடுப்பா, என்னால கம்பெனி இல்லாம முடியாது. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? ஷாலு, நான் ஒருத்தைய விரும்புறேன். பட் ஒன் சைடு. யாருன்னு அது சொல்லு. உடனே அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ராதா. ராதாவா? ஏன்? ஏற்கனவே அப்பா 10 பொண்ணு ஓடி போயிடுச்சு. அதுவே நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம். அதனால ராதா விதவை, ஒரு குழந்தைக்கு தாய். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. நான் விரும்புறேன். மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுதான் உன் முடிவா? என்ன சொல்றேன்? ராதா தான் உனக்கு மனைவியாகணும்னு இருந்தா அதை யாராலும் தடுக்க முடியாது.